எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வீட்லயே கிச்சன் செட் செஞ்சோம். ரொம்ப நாளா என் பையன் கேட்டுட்டு இருந்தான். கிச்சன் செட் வீட்லயே செய்யலாம். அவன் நிறைய கிராஃப்ட் கேட்டுட்டே இருந்தான், செய்யலான்னு. சரின்னு இன்னைக்கு நாங்க கிச்சன் செட் செஞ்சோம். ரொம்பவே ஈஸியா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்ல ஈஸியா கிடைக்கக்கூட பொருளை வச்சுதான் நாங்க செஞ்சோம். இந்த டானிக் வாங்கினா இந்த டப்பா வரும் பாத்தீங்களா, அதுதான் இது. இது கேஸ் அடுப்பு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபுட் பேக்கிங் இந்த மாதிரி எல்லாம் வரும்ல, அந்த அந்த கவர் தான் இது. அது மேல இப்படி வச்சு ஒட்டிக்கிறோம். இது கேஸ் அடுப்பு பண்றோம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நல்லா கம் போட்டு ஒட்டிக்கலாம். எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இது இந்த டீ கப்பு, இந்த பர்னர் மாதிரி இதுல வெட்டி ஒட்டிக்கலாம். இதை வெட்டி எடுத்துட்டு ரிஃபாக்க கலர் அடிக்க விட்டாச்சு. நம்ம பர்னருக்கு அவன் நானும் பண்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தானால சரி கலர் அடிடான்னு கொடுத்தாச்சு. இதை கம் போட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும். டூத் பிக்கை தான் நான் இப்படி உடைச்சு வச்சிருக்கேன். இது இந்த ஓரத்துல 4 பக்கமும் இப்படியே ஒட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செலோ டேப் போட்டுக்கலாம் நகராம இருக்கிறதுக்கு. 4 சைடு இதே மாதிரி ஒட்டிக்கலாம். பேப்பர்ல பிளாக் கலர்ல மார்க்கர் அடிச்சு இப்படி சைட்ல ஒட்டிட்டேன் பட்டன் மாதிரி. அடுத்து சிலிண்டர் செய்யலாம். இது இந்த துணி அட்டை தான். துணி வாங்கணும்னா ஒரு அட்டை போட்டு கொடுப்பாங்களா, அந்த அட்டை வச்சுதான் சிலிண்டர் பண்றோம். இந்த மாதிரி வெட்டி அதை அப்படியே வளைச்சுக்கிறோம் ரவுண்டா. ஸ்டாப்லர் பண்ணிட்டா நீங்க கம் போட்டு ஒட்டிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். ரவுண்டா ஒரு பேப்பர் கட் பண்ணி இது மேல அப்படியே கம் போட்டு ஒட்டிடலாம். அது மேல பாருங்க, இப்படி ஒரு 3 பேப்பரை தான் அப்படியே சுருட்டி ஒட்டியிருக்கேன் 3 இதுல ஒட்டிட்டு. இந்த இது என்ன கயிறுனா, அந்த மாஸ்க்ல இருக்கும்ல அந்த கயிறு மேல நமக்கு இப்படி ரவுண்டா வேணும்ல, அதுக்காக. நமக்கு ஸ்லீவ்ல ரெட் கலர்ல இருக்கும், அதனால இந்த மேல இந்த ஒட்டுற இந்த கயிறை ரெட் கலர்ல நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, சிலிண்டர் ஃபுல்லா அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டேன். இன்னொரு மாஸ்க் கயிறை வச்சு அது இப்படி ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கேஸ் அடுப்பு முடிஞ்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணிருக்கோம். அடுத்து தோசைக்கல் பண்ணலாம். அதுக்கு ஒரு வளையல் எடுத்துட்டு ரவுண்டா நான் வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிட்டு அதுல பிளாக் கலர்ல மார்க்கர் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். தோசைக்கல்லோட ஹேண்டில் பாருங்க, இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுல அப்படியே கலர் பண்ணிக்கலாம் பிளாக் கலர். நம்ம கட் பண்ணி வச்சதை நம்ம இப்படி சைட்ல இப்படி ஒட்டிக்கலாம் ஹேண்டில. நம்ம இதை ஒட்டிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தோசைக்கல் மாதிரியே அப்படியே இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் இன்னொரு தோசை வரக்குள்ள ரெக்டாங்கிள் ஷேப்ல அது மாதிரி வெட்டிக்கிறோம். அதுக்கு கைப்பிடி வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு கலர் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் மார்க்கரோ இல்ல பெயிண்டோ வச்சு நீங்க கலர் பண்ணிக்கோங்க. இது ரிஃபாக் தான் கலர் பண்ணலாம். அங்கங்க கேப் விட்டதை மட்டும் எடுத்து நான் கலர் பண்ணேன். அதை முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா தோசை தவா ரெடி ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம குக்கர் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து கம் பண்ணி நம்ம சுத்தி ஒட்டிக்கலாம், ரவுண்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதோட அடிப்பகுதிக்கு இப்படி நம்ம ரவுண்டா வரைஞ்சிட்டு அதையும் வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட நம்ம ஒட்டிட்டோம். பாருங்க, இது ஒரு ஷேப் அழகா வந்திருக்கு. நம்ம இதுல ஒரு ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். மூடி ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே மெத்தட்லயே மூடியும் பண்ணிடுறோம். ஒரு ரவுண்டா வெட்டி அதுல ஹேண்டில் ஒட்டி மூடிட்டோம்.
ஒரு அழகான குக்கர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து இந்த கத்தி கரண்டி எல்லாம் பாக்கலாங்க பாருங்க. அழகா அந்த ஷீட்லயே வரைஞ்சு வெட்டியாச்சு. இவ்வளவு அழகா வந்திருக்கு. பிளேட் செய்யலாம். பிளேட் செய்யறதுக்கு இந்த டானிக் பாட்டில் மூடி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி லைட்டா இப்படி வளைச்சு விடலாம். வளைச்சு விட்டு லைட்டா அப்படியே ரவுண்டா கட் பண்ணிட்டோம்னா பாருங்க, அப்படியே ஒரு பிளேட் மாதிரி அழகா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 பிளேட் செஞ்சுட்டேன். ட்ரே செய்யலாம். ட்ரேக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த சைட்ல லைட்டா 4 பக்கமும் மடிச்சு விடலாம். இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மடிச்சு விடுவோம். மடிச்சுட்டு அந்த ஓரத்துல மட்டும் அந்த லைட்டா அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி கிடைக்கும் பாருங்க, அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். அப்பதான் ஒரு ட்ரே மாதிரி கிடைக்கும். அந்த 4 பக்கம் மூலையிலையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த 4 பக்கம் மூலையிலையும் வெட்டணும் இல்லையா, அதை அப்படியே சேர்த்து வச்சு ஒட்டிடணும். ஒட்டினா நமக்கு ஒரு ட்ரே மாதிரி கிடைச்சிடும். பாருங்க, இப்படி 4 சைடும் சில்வர் டேப் போட்டுக்கலாம், இல்லை கம் போட்டு ஒட்டிக்கலாம். இன்னொரு பேப்பர் எடுத்து அப்படியே கைப்பிடி மாதிரி வரைஞ்சு அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். இதில் போட்டிருக்க மாதிரி பாருங்க, வரைஞ்சி வெட்டிக்கோங்க. அதை ஒட்டினது அப்புறம் பாருங்க, அழகான ஒரு ட்ரே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு தண்ணி ஊத்துற ஜக்கு ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த ஷீட்ல இப்படி ரவுண்டா வளைச்சு ஒட்டிக்கலாம். பாருங்க, இதுல வளைக்கிற மாதிரி வளைச்சு ஒட்டிக்கோங்க. இதுக்கு மூடி எப்படின்னா பாருங்க, ரவுண்டா ஒரு பேப்பர் வெட்டிட்டு அது மேல இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலுக்கு ஒரு பேப்பரை ஒட்டிட்டோம்னா நமக்கு ஓப்பன் க்ளோஸ் மெத்தட்ல கிடைச்சிடும். இது ஒட்டிக்கணும். பாருங்க, நமக்கு ஜக்கு ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வெட்டி லைட்டா இப்படி ஒட்டிட்டோம்னா அழகான ஒரு ஜக்கு ரெடி நமக்கு. இன்னொரு பாத்திரம் மாதிரி ஒண்ணு இப்படி சும்மா பண்ணோம். நம்ம அடுத்த அஞ்சரை பெட்டி மாதிரி செய்வோம். அஞ்சரை பெட்டி செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி ரவுண்டா வெட்டி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்ப நடுவுல அந்த அஞ்சரை பெட்டி மாதிரி பண்ணுவோம். ஒரு ஷீட் இப்படி வெட்டி நடுவுல இப்படி வச்சு பார்க்கலாம். இப்போ நடுவில் நம்மளுக்கு 4 போர்ஷனுக்காக இப்படி ஒரு இது வெட்டி ஒட்டிடலாம். அஞ்சரை பெட்டிக்கு அடியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அஞ்சரை பெட்டி ரெடி. அடுத்து நம்ம டிஃபன் கேரியர் செய்கிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு 2 அடுக்கு மட்டும் நம்ம செய்யலாம். 2 இது இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டி எடுத்துட்டு நம்மளுக்கு இது ஒரு அடிப்பகுதி வேணும்ல, அதுக்காக ரவுண்டாக ஒரு இதை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி அட்டையில் வெட்டிக்கிட்டா போதும். இந்த மாதிரி வெட்டி அடியில் ஒட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். பாருங்கள், அழகான டிஃபன் கேரியர் ரெடி. இது மேலே இப்படி ரவுண்டாக ஒரு பேப்பர் ஒட்டிட்டோம்னா நமக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்படி எடுத்து விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என் பிள்ளை ரொம்ப என்ஜாய் பண்ணான் இதை பார்த்து. பாருங்கள், கத்தி 2 ஷேப்பில் செஞ்சோம். அழகாக இருந்துருக்கு. கரண்டிங்க அதே மாதிரி பண்ணோம். இது வந்து இந்த ஊக்கு வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த ஜல்லிக்கரண்டி வந்துடும். தோசைகள் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த தோசைக்கல் இது சும்மா ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி பண்ணோம்.
இது ஒரு ரஃப் யூஸ் பாத்திரம் அண்ட் தட்டு. அது சும்மா படி மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கப்பு, டிஃபன் கேரியர் பண்ணோம், குக்கரு பாருங்க அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.